பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். இன்றைக்கு ஒருவர் பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் ஆதியிலே இருந்தார். அவர்தான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் ஏன் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து நமக்கு சாபங்களை எல்லாம் நீக்கி நம்மை புதிய மனிதர்களாய் மாற்றுவதற்காக பிறந்தார். ஏன் அவர் பிறந்தார் என்று சொன்னால், ஆதியிலே பிசாசானவன் ஒருவன் இருந்தான். அவன் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பதாக தூதனாக இருந்தான். அந்த தூதனாக இருந்த அந்த பிசாசு பெருமை கொண்டதினால் கடவுள் அந்த தூதனை கீழே தள்ளினார். தள்ளின பின்பதாக அவன் ஒரு சேனையை இழுத்து கொண்டு வந்தான். அதுக்கு பின்பதாக அந்த சேனை பாவத்துக்குள்ள சேனையாக இருந்தது. அது பாவம் செய்கிற சேனையாக கடவுளுக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருந்தது. அதுக்கு பின்பதாக கடவுள் மனிதர்களை படைத்தார். தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக படைத்து அந்த மனிதனை பூமியை ஆள சொன்னால், மனிதன் பூமியை ஆளும் நிலையிலே இருந்த பொழுது தள்ளப்பட்ட பிசாசாகிய சாத்தானானவன் மீண்டும் அந்த மனிதனை கெடுத்தான், பாவம் செய்ய வைத்தான். ஏனென்று சொன்னால், என்னை தள்ளிய இந்த கடவுள் ஒரு மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் மூலமாக என்னை மறுபடியுமாக அசிங்கப்படுத்த நினைக்கிறாரே என்று சொல்லி அந்த மனிதனை கரைப்படுத்தவே அந்த பிசாசு செயல்பட்டான். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்குள் ஆனார்கள். அதுக்கு பின்பதாக பல 100 ஆண்டுகள் இந்த பூமியிலே பாவம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே பிறந்தார். அந்த நாள் தான் இந்த பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாயிற்று என்று சொன்னால், பூமியிலே சமாதானம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஆம், உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானம் கொடுக்க பிறந்திருக்கிறார். அதனால்தான் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது, மனோவாவிடம் கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி மனோவா என்ற ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் தூதனை கொண்டு வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 7வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏசாயா தாவீதினுடைய வம்சத்தாருக்கு சொல்லும் வார்த்தைகள் இதுவாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திற்கும் ஆண்டவராய் இயேசுவினுடைய காலத்துக்கும் நீண்ட நெடிய ஒரு தூரம் இருக்கிறது. ஆனால் அப்பொழுதே ஏசாயா தீர்க்கதரிசி
இங்கே அடையாளமாக இயேசுவை பற்றி சொல்லிவிட்டார். ஆகவே நீங்களும் நாளும் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாகவே அவர் பெயரை சூட்டும் அளவிற்கு ஒரு அன்னை மரியாள் அவர்களை தேர்வு செய்து அந்த கன்னி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்களாக என்று சொல்லிவிட்டார்கள். அதனால தான் மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை பணிந்து கொண்ட சீசர்களிடம் இமானுவேல் என்னும் இயேசு சொன்ன வார்த்தைகளை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து சீசர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் அதிகாரமுடையவராக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் மத்தேயு 28:18 சொல்லுகிறது. மத்தேயு 28:19 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன் இயேசு பிறந்தார் என்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பினாலே சமாதானம், இயேசுவின் பிறப்பினாலே அதிசயம், இயேசுவினுடைய பிறப்பினாலே நமக்கு நித்தியம் கிடைக்க போகிறது, இயேசுவினுடைய பிறப்பினாலே நமக்கு வல்லமை கிடைக்க போகிறது. இதையெல்லாம் மனிதர்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீசரிடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கியாக இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி முடிகிறது. இயேசு சொன்னார், நான் பிறந்து விட்டேன், சீசர்களே நான் உங்களை தேர்வு செய்து விட்டேன், நீங்கள் மற்ற ஜனங்களிடத்திலே போய் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதனால தான் லூக்கா 2:10 சொல்லுகிறது, தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி சொன்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு சந்தோஷம் மிகவும் இருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சந்தோஷம் இயேசுவினுடைய பிறப்பினாலே. அதனால தான் லூக்கா 2:14 சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். இயேசுவினுடைய பிறப்பினாலே உங்கள் மேல் லவ் பிறந்திருக்கிறது, அன்பு பிறந்திருக்கிறது, பிரியம் பிறந்திருக்கிறது, பாசம் பிறந்திருக்கிறது, நேசம் பிறந்திருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பினாலே நீங்கள் பாசத்துக்குரியவர்களாக இயேசுவுக்கு முன்பதாக நிற்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 2:19 சொல்லுகிறது, மரியாள் அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்னை மரியாள் அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த வாட்டியாக அவர்கள் பிறந்தார்கள், பரிசுத்த வாட்டியாக வாழ்ந்தார்கள், பரிசுத்த வாட்டியாகவே மரித்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக அன்னை மரியாள் அவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களே, நீங்கள் கர்த்தருக்காக உபயோகமாக வேண்டும், கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், கர்த்தருடைய திட்டங்களை நீங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 2:21 சொல்லுகிறது, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்தி இருக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ இயேசு என்ற பெயர் ஏதோ நாம் கடவுளுக்கு சூட்டுகிற பெயர் அல்ல. இயேசு என்ற பெயர் கடவுளுக்காக சூட்டப்பட்ட பெயர். நீங்களும் நானும் சூட்டப்படுகிற பெயர்களினாலே இருக்கக்கூடிய கடவுள் அல்ல இயேசு. இயேசு ஏற்கனவே அவர் பெயர் சூட்டப்பட்ட கடவுளாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பெயர் சூட்டப்பட்ட அந்த இமானுவேலரை நாம் தேடி வந்திருக்கிறோம். மிகுந்த சமாதானம் கொடுக்கிற இமானுவேலராக அவர் பிறந்தார். அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக பிறந்தார். அதிசயங்களை செய்கிற கர்த்தராக பிறந்தார். சமாதான பிரபுவாக பிறந்தார். நித்திய பிதாவாக பிறந்தார். வல்லமை உள்ள தேவனாக பிறந்தார். ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். உங்களுக்கு அதிசயமானவராக பிறந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. God bless you.